जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கன்னியா ராசி நேயர்களை, உத்திரம் கன்னியாராசி, ஹஸ்தம் கன்னியாராசி, சித்திரை கன்னியாராசி. ஸோ இந்த கன்னியாராசிக்கு பற்றில நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் இல்லை, அவ்வளோதான். ஒரே கேரக்டர், இதுதான் அவங்களோட கேரக்டர். பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் கிடையாது. ஸோ உலகெங்கும் இதை பார்க்கக்கூடியவர்கள் சாமி கரெக்டாக சொல்லியிருக்காரு, இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். கன்னிராசி அவங்களுடைய கேரக்டர் பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. ஸோ கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள்னா பர்ஃபெக்ட் இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. இவர்கள் லவ் ஆனாலும் சரி டீட்டெயில்டாக செக் பண்ணுவாங்க. லவ்வாக இருந்தால் கூட சரி, பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்துமே கன்னியாராசிக்காரர்களுக்கு முதல் கல்யாணம், ரெண்டாவது கல்யாணமும் செட் ஆகாமல் 3வது கல்யாணம் போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் 3வது கல்யாணம் போகிறதுக்கு முன்னாடி முதல் மனைவியே திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு வரும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் யார்? ஆண்கள். நீ எங்கே தப்பு பண்ணாலும் சரி, கன்னிராசிக்காரங்க கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. வேற நீ எங்கே வேணாலும் மிஸ்டேக் பண்ண, கன்னிராசிக்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்ச. நீ இந்த இடத்துல இந்த தப்பு நீ பண்ணின நான் பார்த்தேன்,
இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓவர் திங்கிங் ஸ்ட்ரிக்டாக தாங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டு தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஓவர் திங்கிங்னஸில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கன்னிராசி பெண்கள் கூட நீட் அண்ட் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஹை ஸ்டாண்டர்டு, க்ளீன், ஆர்கனைஸ்டு லைஃப், ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் சில இதெல்லாம் ரைமிங்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அப்படியே என்ன ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மரியாதையை அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள். லவ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லவ், ஃபீலிங்ஸ் காட்ட மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் லவ் வந்து லவ்வாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லவ். ஓகே, நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணிடணும், லைஃப் நல்லா ப்ராக்டிக்கலாக நல்லா இதாக இருக்கணும். ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு கண்ணே மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்கன்னா ஆஞ்சநேயராக நம்ம இதை இப்போ இது பண்ணி காமிச்சு நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன்னு சொல்லுங்க, அதெல்லாம் காட்ட தெரியாது. ஆனால் உண்மையான லவ் இருக்கும், உண்மையான லவ் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆஞ்சநேயர் வந்து இப்படிலாம் தன்னுடைய ஹிருதயத்தில் இப்போ இவரை ராமபிரானை வச்சுருந்ததெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா. எந்நேரமோ அந்த ராமபிரானை நினச்சி இப்போ இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த காதலுக்கு இதெல்லாம் சரி, அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட தெரியாது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு. ஸோ நான் அப்படி இப்போ ஆனால் அந்த மனசில் அந்த இருக்கும், அவ்வளோதான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ இருக்காது. ஓவர் எக்ஸ்பெக்ட் நிறையெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது சில பேர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ மேரேஜ் லைஃப்லலாம் கூட டிசிப்ளின்டு ஃபேமிலி லைஃபாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரூல்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், கோடு போட்டு வாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இது பார்ட்னர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், ஒய்ஃப் ரொம்ப இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எதிர்பார்ப்பேன். ஒரு கணவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க, சமமாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் நீ ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒர்க்லாம் ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆஃபீஸ்லலாம் வந்து he is the one of the trusted பர்சனாக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஸோ சேவிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்ஜெட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அன்னெசரிலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தேவைக்கு செலவு பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். அதே போல் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, அன்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் டிசிப்ளின், க்ளீன்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கே உரியது. ஸ்மால் மிஸ்டேக்குக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரியாக்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோன்னே ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. யாராக இருந்தால் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க, சுதந்திரம் இல்லைன்னா சுதந்திரம் கிடையாது தான், இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தாரு இல்லைன்னு நீ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சில இடத்துல கணவன் மனைவியே பேசிக்க மாட்டாங்க, தேவையே இல்லை, பேசிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை, நீ மேலே இரு, நான் கீழே இருக்கேன், நீ கீழே இருக்கு, நான் அந்த ரூமில் இருக்கேன், இப்படியே தான் போயிட்டு இருக்கும். தவிர அந்த லைஃப் நல்ல லைஃபா? அது நீ என்ன தான் காதலிச்சுக்க, அது ஒன்றும் நல்ல லைஃபா? ஏதோ உங்கள் கேரக்டர் வைஸ் அது அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இப்படி தான். அதாவது ஒரு சில நேரத்தில் சுத்தம் சுகம் தரும், சில நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ சில எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கன்னிராசிக்காரர்கள் பர்ஃபெக்டாக ஆக்குவாங்க, ஆனால் ஓவர் பர்ஃபெக்ஷனாலே ப்ராப்ளமும் வரும். இவர்களை மாற்ற முடியாது, இவர்களோடு ஸ்டாண்டர்டாக நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சுபம்.